இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஃபைனலி அது டயர்டாகி ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகும். அது திரும்பவும் போகும். திரும்பவும் நிறைய சினாரியோஸ் வந்து காட்டும். ஆனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. மெடிடேஷன்னா அப்படியே பயங்கரமாக நம்மளுக்கு ஒயிட் கலர், க்ரீன் கலர் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய சினாரியோஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். நிறைய உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா பாஸ்ட்டு அது இது அப்படி இன்றைக்கி பயங்கர நாய்ஸியாக தான் இருக்கும். மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நாய்ஸியாக தான் இருக்கும். நீங்கள் காமான ஸ்பேஸில் உட்காந்துருந்தா கூட நாய்ஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஓடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அந்த கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகும். அந்த நாய்ஸு, அந்த வாய்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைமில் உங்களோட இன்னர் சைல்டு வந்து காமாக இருப்பாங்க. அப்போது வந்து அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் தென் ஸோ உங்களுக்கு இல்லை இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாமே எனக்கே தெரியும் என்னோடய டீப் வூண்ட் இதுதான், எனக்கு இதுதான் பிரச்சனை, என் ஃபேமிலியில் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் இப்போ நடக்கிற வூண்ட்ஸ். சின்ன வயசில் இருக்கும் இல்லையா, சைல்டுஹுட் ட்ராமாஸ்ன்னு, அந்த அந்த ட்ராமாவையும் எழுதுங்க. இதில் என்னென்ன உங்களுக்கு வலிக்குது, இப்போ வரைக்கும் அதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதை நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணாமல் பாஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ட்ராமா ஹீல் பண்ணணுன்னா நம்ம அதை ரீவிசிட் பண்ணணும். அந்த ட்ராமா எந்த இடத்துல நடந்தது, எந்த வயசில் வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு இப்போ நினச்சா கூட ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஹீல் ஆகாத ட்ராமா. ஸோ இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வளர்ந்த நீங்கள் ஏன்னா அந்த பர்சன் உங்களை வந்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பர்சன் உங்களை திட்டுறாங்க, காரணமே இல்லாமல் உங்களை அடிக்கிறாங்கன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி, அவங்களுடைய ட்ராமானாலையும் தான் அவங்க அப்படி நடந்திருக்காங்க. நீங்கள் வேர்த் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு வந்து அது நீங்கள் டிசர்விங்னும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை வந்து ஹீல் பண்ணணும். நீங்கள் தான் அதை ஹீல் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் தான் போய் சொல்லணும் உங்கள் சைல்டுஹுட்கிட்ட, இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்து பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னால் அது சரியாகுமோ அந்த மாதிரி அதை ஹீல் பண்ணுங்கள். அது ஹீல் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இன்னர் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மலாக உங்கள் மனசில் வந்துட்டு இந்த கவலையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக கொஞ்சம் இருக்கும். அதேமாதிரி ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயப்படாமல் ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கோங்க. என்ன ட்ரீம் டிசைர்ஸை மட்டும் எழுதிட்டு அதை எப்படி போகலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்து வைக்கணுமே தவிர்த்து அதோட பயத்தையும் தூக்கிக்கிட்டே கேரி பண்ணி போயிட்டுருக்கக்கூடாது. ஏன்னா பயத்தோடு போனீங்கன்னா அது எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ இல்லை அது